நீ வந்துருச்சா? நான் யார் நீ யார், நான் யார் நான் யாரு நீ யார், நான் நீ சேர்த்தா என்ன ஞானி. அது புரிஞ்சவன் ஞானி. அது புரிஞ்சிக்காத வரைக்கும் இப்படிதான் தேடி தெரிஞ்சு வந்துட்டுமோ தெரியாம வந்துட்டுமோ, தெரிஞ்சு செய்யமோ தெரியாம செஞ்சுட்டுமோ அப்படின்னு நம்மள நாமளே கேள்வி கேட்டுக்கிறது முட்டாள்தானம். முட்டாள்தானம். நம்ம கையில எதுவும் இல்லை. அவன் சொல்றான், நம்ம செய்கிறோம். அவங்க நடத்துறாங்க, நம்ம ஆடுறோம். நம்ம பொம்மை, நம்ம பொம்மை ஆடுறவங்க மேல நடுவில் குரு தான் நூல். நம்ம 4 பேர் சுமக்கிறதுக்கே வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறோம். இத்தனை கர்மாவை சுமக்கிற ஒரு குரு எவ்வளவு பேச. பஞ்சபூதங்கள் 5 கைக்குள்ள இருக்கு. அது கூட நமக்கு தெரியாது. நீர்க்கு அது காற்று ஆகாயம் அக்னி அப்படின்னு சொல்றது. பஞ்சபூதங்கள் 5 விரல் இருக்கு. ஆன்ம விரல் இருக்கு, சூரியன் இருக்கு, நடுவிரல் இருக்கு. இது வந்து அக்னியா இருக்காங்க, இவங்க வந்து நீரா இருக்காங்க. 5 பாசம். அது 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது சொல்லுவாங்க. டீச்சர் சொல்றாங்களா, டீச்சர் என்ன அப்படின்னா ஏன் தெரியுமா இந்த விரல் நீட்டினாங்க? பஞ்சபூதங்கள்ல நீர் இருக்குது, சுண்டு விரல் தான். அதனாலதான் அந்த காலத்துல டீச்சர் ஸ்கூல்ல அதை சொல்லி கொடுத்தாங்க. உள்பொருள் இருக்கு. இது கூட தெரியாம நம்ம இத்தனை வருஷமா இருந்திருக்கோம். குருகுலத்துக்கு வந்த பிறகு எனக்கே தெரியுது. ஆமா, பஞ்சபூதங்கள்ல நீர். இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் இந்த 5 விரலுக்குள்ளே அடக்கும் ஒரு குருவா மாறினவங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஐக்கியமா இருக்கிறதால, அடக்கமா இருக்கிறதால இழக்காதீங்க, நிறையம் பண்ணிக்காதீங்க. கிடைச்சது கெட்டியா பிடிச்சிக்கோங்க. எதுவும் நிரந்தரம் இல்லை. பொழுது விடிஞ்சா பொழுது போச்சுன்னா பொழுது விடிஞ்சா நம்ம இருக்குமா இல்லையான்னு கணிச்சறதா தான் தெரிய போகுது. ஆனா இருக்கிற அந்த காத்து மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. யாரெல்லாம் நம்ம நினைப்பு வரும்போதெல்லாம் மூச்சை கவனிக்கிறோமோ, பேச்சை கவனிக்கிறோமோ அவங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு. சரீரமா இருந்தாலும் சரி, ஆன்மாவா இருந்தாலும் சரி, மூச்சையும் பேச்சையும் கவனிப்பதற்கு ஆயுள் அதிகம். சரியா? அதை புரிஞ்சுக்கோங்க. கெட்டியா விடாதீங்க. நான் 1000 கிலோமீட்டர் தூரம் நான் பயணம் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னா என் குருநாதர் ஆன்மாலேயே பார்க்குற திறனை எனக்கு என் குரு வளர்த்து கொடுத்துருக்காரு. எங்களுக்கு சரீரம் பெருசு கிடையாது, ஆன்மா தான் பெருசு. உட்கார்ந்த இடத்துலயே பாடம் கற்றுக்கிற அளவுக்கு ஆன்மா என்னை இயக்கிட்டு இருக்காங்க. நான் வந்திருக்கிறதெல்லாம் என்ன ஏதோ ஒரு இறைவனை பற்றி பேசியே குழைச்சி பழகி போனேன். உழைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் என் குரு எனக்கு கொடுத்துருக்காருன்றதுக்கு இந்த நல்ல நாளில் என்னோட அப்பனோட அந்த பரம்பொருள் திருமூலரா, அவர் போகரா, பாம்பாட்டி சித்தனா, அவர் எடுத்த அவதாரம் 16 அவதாரத்துல எத்தனையோ அவதாரம் இருக்கு. அந்த பகவான் இந்த பிரிவில் கணக்கம்பதி ஐயா இருக்கும்போதே நம்ம அவரோட மானசீகமான ஞானகுரு சுவாமிகளை அவரும் இவர் வேற இல்லைன்றதை காட்டி கொடுத்து இன்னைக்கு நம்மளை வந்து அரவணைச்சு கொண்டு போய்கிட்டு இருக்காருன்னா இந்த மகா 11வது பேருக்கு ஊர் உலகத்துக்கு தான் இது வந்து குரு பூஜை, 11வது குரு பூஜையை தவிர இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அழிவே கிடையாது. இது அவர் நினைவு நாள் கிடையாது. அவர் நம்மளோட இருக்காருன்றதுக்காக நம்ம அவருக்கு திருவிழா நடத்துறோமே தவிர அவர் நம்மளோட தான் இருக்காரு. அவருக்கு அழிவே இல்லை. அதுக்காக தான் ஒன்று சேர்ந்துருக்கோம். அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுக்கு குருக்கு எத்தனை வார்த்தை நன்றி சொன்னாலும் தீராது தீராது தீராது. 4 பேர்கிட்ட பேசுறோமா 40 பேர்கிட்ட பேசுறோமா முக்கியம் இல்லை. பகவானை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதே பெரிய விஷயம். இது உபசம். இந்த உபசத்தை எங்கன்னா குறைக்கணும், வாங்கி எடுக்கணும். அதுதான் பிறவி பலனே. சாப்பாடு போதும்னு சொல்றோம், குடிக்கிற தண்ணி போதும்னு சொல்றோம், கட்டிக்கிற துணி போதும்னு சொல்றோம். போதாதுன்னு சொல்றது ஒன்னே ஒண்ணு, ஞான போதம் மட்டும்தான், குரு உபதேசம் மட்டும்தான். அது எவ்வளவு வாங்கினாலும் திகட்டாது. எங்க போச்சு உங்க தூக்கமெல்லாம்? எங்கம்மா போச்சு? தூக்கம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு, எங்க போயிடுச்சு? அப்போ எதிரில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க காரணம் இல்ல, யார பத்தி பேசுறோன்றதுதான் உட்பொருள். அவங்களோட வைப்ரேஷன் நமக்குள்ள பாஸ் ஆகி நம்மள பேச வச்சு கேட்க வைக்கிறதும் அவங்களே. அவங்க டிரான்ஸ்பரமா இருந்து நம்மளை இயக்குறதாலதான் அந்த தூக்கம் கூட கலைஞ்சு போச்சு. அப்ப அவருக்கு ஏது நினைவு நாள்? அது கிடையாது. அவர் நம்மளோட இருக்காரு, இப்போ இங்க வந்திருக்காரு, அவர் விஜயம் பண்ணியிருக்காரு. அவர் நம்ம கூட குருவா இருக்கிறதாலதான் இப்போ நம்மள வந்து அந்த வைப்ரேஷனோட கேட்க வைக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் உங்களோட குறைகளையும் நிறைகளையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எப்ப சந்திப்போன்றது கடவுளோட கையில இருக்கு, நம்ம கையில எதுவும் இல்லை. இன்னும் எத்தனை நாள் குறைக்கும் நான் தயார். நான் கடவுள்கிட்ட மடிப்பிச்சு கேட்கறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோட இருக்கணும், இன்னும் 50 வருஷம் இருக்கு, நான் தயார். ஆனா இருக்கிற அத்தனை வருஷமும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தையும் குருவோட மந்திரத்தையும் தந்திரத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குது.
இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆசையாக இருக்கு.